கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரத்தில் 17-18 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 17-18. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். எல்லா கரண்ட் ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவரை கண்டபோது, ஆண்டவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரே, எல்லாவற்றையும் நீங்க சிருஷ்டித்தீங்கப்பா. ஆனால் இந்த உலகத்தில் நான் ஒரு பாவியா இருக்கிறேன். ஆனால் என்னை மீட்கிறதுக்காக ஒருவர் இந்த உலகத்தில் எனக்காக தூக்கப்பட வேண்டும். எனக்காக ஒருவர் அவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். அந்த மகிமையின் கர்த்தரை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை அவர் உற்று நோக்குகிறார். அவர் கூர்ந்து கவனிக்கிறார். தம்முடைய ஆத்துமாவில் அவரை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய பண்டிகையை கொண்டாடுகிற நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார் என்பது அது ஜீவனில் நம்முடைய ஆத்துமாவில் தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் என்று நான் பார்த்தோம். நம்முடைய எருசலேம் அமெரிக்கையான தாபரமாகவும் என்றைக்கும் பெயர்க்கக்கூடாத கூடாரமாகவும் அங்கே இருக்கும். அதனுடைய முளைகள் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் மருந்து போவதும் இல்லை. மகிமையின் கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மகிமையின் கர்த்தரை நீ நோக்கி பார்த்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில பயம் இல்லை. எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. அவர் உனக்கு ஜீவனை உண்டாக்குகிறவர். அவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். உனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். இயேசுவின் என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் அவரை கண்டபோது, இங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, நான் அவரை பார்த்ததும் செத்தவனை போல விழுந்தேன். ஏன்? என் கால் இந்த பூமியில் இருக்கிறது, என் கால் இந்த பூமியில் நடமாடும். உமக்கு முன்பாக நிற்பவர் யார் ஆண்டவரே? செத்தவனை போல அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு மயக்கம் போட்டு விழுவாங்க இல்லையா? அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே இருக்கும்போது அப்படியே கை அப்படி நமக்கு என்ன அடிக்கடி பற்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு கை ஊனுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அப்போஸ்தலனாகிய யோவான் செத்தவனை போல, ஏன்னா உயிரில் கலந்த மகிமை, இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவனுடைய குமாரனை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்ததும் அவருடைய மகிமையின் பிரகாசத்தை பார்த்ததும் இவருக்கு ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தில் பிரமை கொண்டு அவர் செத்தவனை போல விழுகிறார். ஏன்? இந்த உலகத்தில் 33 ஆண்டுகாலம் வாழ்ந்தவர். 3.5 வருஷம் நாங்கள் அவரோடு ஊழியம் செய்தோம். அந்த மகிமையின் கர்த்தரை நாங்கள் இப்போது பார்க்கிறேன். அவர் அவ்வளவு பெரிய மகிமையா இருக்கிறார். இந்த மகிமை யாருக்கானது? அந்த மகிமையின் கர்த்தருடைய மகிமை யாருக்கானது? அது எனக்கானது. இப்போ இங்க சொல்றாரு பாருங்க, அவர் பாதத்தில் விழுந்தாராம். அந்த மகிமையின் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தாராம். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை அவன் மேல் வைத்து அவர் அவனை நோக்கி, யாரே? அப்போஸ்தலன் யோவானை நோக்கி, பயப்படாதே. கரண்ட் ஆமென் சொல்லாமா? ஐயோ, இந்த உலகத்தை யாரு படைச்சது? தேவன் படைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு விரோதமாக அல்லவா நான் வஸ்திரங்களை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் என் மனம் போன போக்கில் வாழ்கிறேன். எனக்குள்ள பாவம் இருக்கிறதே. நான் எங்க போவேன்? என் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கிறதுல அகைன்ஸ்டா நடக்குது, எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இன்னைக்கு யாராகிலும் அப்படி இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர், மகிமையின் கர்த்தர், அவர் மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே. ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜாவை நம்பி வந்திருக்கிற, மகிமையின் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற, சிலுவையும் மரத்தில் தூக்கப்பட்டவராய் தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். தேவன், என் குமாரனே, நீர் என்னுடைய நேச குமாரன், நான் உம்மில் பிரியமா இருக்கிறேன், நீர் என்னுடைய சித்தம் செய்ய வேண்டும். என் சித்தம் எது என்று சொன்னால், பாவத்தில் விழுந்து போயிருக்கிற, சாபத்தில் விழுந்து போயிருக்கிற எல்லா என்னுடைய பிள்ளைகளுக்காக நீ மரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா?
ஆக மகிமையின் கர்த்தர் மரத்தில் தூக்கப்பட்டார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெழுந்து அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இப்பொழுது அப்போஸ்தலன் யோவானுக்கு சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் பயப்படாத, என் சமூகத்துக்கு வந்துட்ட உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமெனா? உனக்கு மகா விசாலமான ஸ்தலம் போல் இருப்பேன். எல்லாம் எனக்குள்ள உனக்கு பூரணமாய் கிடைக்கும். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இங்கே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதுதான் இந்த பயப்படாதே. அங்க சொல்றாரு பாருங்க, நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை இங்கே சொல்றாரு. என்ன ரகசியம் சொல்றாரு தெரியுமா? நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர். இந்த முந்தினவர் பிந்தினவர் அப்படின்னா என்ன தெரியுமா? அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் நான். முந்தினவர் என்றால் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவருடைய அவர் அதரிசனமானவர். அந்த அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் தான் நான். பிந்தினவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சிலுவையில மரித்தவர். அல்லேலூயா! சிலுவையில மரித்தவர். என் பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் என் பிதா என்னை மகிமைப்படுத்தினார். நான் மகிமையின் கர்த்தர். நான் சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தேன் என் பிதாவின் சித்தத்தின்படி. அதுதான் பிந்தினவர். பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணு. பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் யாம் பாவத்தை சுமந்தவர். யாம் சிலுவை அவர் தோல் மேல் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? இப்ப கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் தான் முந்தினவர். முந்தினவர் என்றால் அதரிசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்கிற நேரம் இல்லை, எல்லாம் வாசிக்க பார்க்கலாம். கொலோசியர் 1:15 வாசிக்க பார்க்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. வாசி வேகமா. அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவே எல்லாம், இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம். இயேசு கிறிஸ்துவே எல்லாம் என்பது முந்தினவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் என்பது பிந்தினவர். அவருக்குள் சகலமும் மீட்கப்பட்டது. ஆமென் சொல்லாமா? ஆக நான் தான் முந்தினவர், பிந்தினவர். நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். உன்னை மகா விசாலமான ஸ்தலமுள்ள நதிகளும் ஆறுகளும் போல அவர் உனக்கு செயல்படுகிறவர். அன்பான தேவ ஜனமே, அங்க சொல்றாரு, அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. முந்தினவர் பிந்தினவருக்கு விளக்கம் என்ன? வாசி தொடர்ந்து. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். பாவத்தினாலும் சாபத்தினாலும் இன்றைக்கு விழுந்து போய் உள்ளத்துல வேதனை, பயம், நெருக்கம், எனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி உள்ளுக்குள்ள வேதனையோடு இருந்த தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்றாரு, நீ எதை குறித்து பயப்பட வேண்டாம். உன்னுடைய மரணத்தினுடைய திறவுகோல் இன்னைக்கு என் கையில் இருக்கிறது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உனக்கான பாதாளத்தின் திறவுகோலை, உன் மரணத்தின் திறவுகோலை அவர் பூட்டி விட்டு அவர் கையில் அந்த சாவியை வைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா! மகிமையின் கர்த்தரை பார்த்ததுமே அவர் அப்படியே செத்தவனை போல விழுந்தார். எனக்கு மரணம் வந்துருமோ, என் பிள்ளைக்கு எதுனா ஆயிடுமோ, ஆண்டவரே என் குடும்பத்தில் எதுனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி நீ பயப்பட தேவையில்லை. எல்லா மரணம், அதாவது உனக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலங்கள், சங்கடங்கள், வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் போட்டு விட்டார். ஏனென்றால் அவரே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல இருக்கிறார். அதாவது மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு மரணம் இல்லை, உன் மரணத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? உனக்கு மரணம் இல்லை, உன் மரணத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் இந்த மகிமையின் கர்த்தர். மாத்து, இதுதான் மகிமையின் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். ஆமெனா? நல்ல கவனிங்க. எத்தனை புரிஞ்சு போச்சு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய சாவி இப்ப யார் கையில் இருக்குது? இயேசு ராஜா கையில் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசி? இயேசு ரட்சகர். யா சிலுவை அவர் சுமந்திருக்கிறார். ஆமெனா? யா சிலுவை அவர் தோல் மேல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்தார், யாம் பாவத்தை சுமந்தார். ஆமென்.
என் குடும்ப சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஃபேன் ஒன்று வச்சு போட்டு போகலாம். நல்லா கவனிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆக இங்கே என்ன பண்றாருன்னா அவரை கண்டார், அவரை காண வேண்டும். நீங்கள் மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்தா தான் உங்களுக்கு விடுதலை. இன்னைக்கு அநேக பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, நான் சர்ச்சை தான் வரேனே, ஆண்டவர் ஏன் எனக்கு நன்மையே செய்ய மாட்டார். நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துன்னு உன் நினைவில் வந்து உட்காந்துருப்ப. உன் கண்ணை ஓப்பன் பண்ணி இயேசு ராஜாவுடைய மகிமையை நீங்கள் பார்க்கணும். இயேசு ராஜாவுடைய அந்த மகிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிமைப்படும். நான் பலமுறை சொல்லிட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு ராஜாவை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மகிமை இருக்கும். எந்த அளவுக்கு இயேசு ராஜாவுடைய மகிமையை ஆராய்ச்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். மரத்தில் எனக்காக அவர் தூக்கப்பட்டார், இந்த பூமியில் நடமாடினேன், ஆனால் என் கர்த்தர் எனக்காக மரத்தில் தூக்கப்பட்டார் என்கின்ற இந்த ரகசியம் நமக்கு மகிமையானது அன்பானவர்களே. சரி, இவர் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் ஆனேன். ஏன் அப்படி எண்ணத்தை அவர் கண்டார்? எப்படிப்பட்ட காட்சியை அவர் கண்டார்? எப்படிப்பட்ட மகிமையை அவர் கண்டார்? இவர் மகிமையின் கர்த்தராமே. எப்படிப்பட்ட மகிமை என்றால் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற 1:10 வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அன்பான தேவஜனமே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலனாகிய யோவான், நான் ஆவிக்குள்ளானேன், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அது ஒரு சண்டேவாக இருந்திருக்கலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாள், அந்த நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுதான்? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் தேவனை அறியாதவனாய், ஆதாமுடைய அந்த மீறுதலுக்கு ஒப்பாய், ஆதாமுடைய அக்கிரமத்துக்கு ஒப்பாய் நான் பாவமும் பாவத்தினாலே மரணமும் என் வாழ்க்கையில் வந்துவிட்டது. அதனால் என் வாழ்க்கையில் கண்ணீர், கவலை, வேதனை இப்படி இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்க வேண்டுமே ஆனால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே ஆனால், இந்த மகிமையின் கர்த்தரை உங்கள் இருதயமாகிய பலகையில் எழுத வேண்டும். உங்களுடைய நலகவனிங்க, மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய மகிமையை உங்களுடைய இருதயமாகிய பலகையில் நீங்கள் எழுதுவீர்களே ஆனால் உங்க வாழ்க்கை மகா விசாலத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அன்பானவர்களே, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் அல்பாவும் ஒமேகாவும். இந்த அல்பா என்பது கிரேக்க எழுத்தினுடைய முதல் எழுத்து, ஒமேகா என்பது கிரேக்க எழுத்தினுடைய கடைசி எழுத்து. ஆங்கில எழுத்துடைய ஏலிருந்து ஜெட்னு சொல்லுவோம் இல்லையா, ஏ டு ஜெட். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? நான் தான் வார்த்தை என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் தான் வார்த்தை. என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை நான் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்பதே அன்பு. தேவன் அதரிசனமானவர், அவர் நித்தியமானவர், அவர் காணக்கூடாதவர். ஆனால் வார்த்தை வெளிப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 1:1 வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. தேவனை காண்பிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய மகிமையின் தன்மையாய் வார்த்தை வெளிப்பட்டது. ஆக நான் அல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லுகிறாரே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமது கர்த்தர், அவர் தேவனுடைய வார்த்தை. எல்லா கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அவர் தேவனுடைய வார்த்தையானவர். தேவனுடைய வார்த்தையானவர். அவர் யாருடைய வார்த்தை? சர்வ வல்லவராகிய தேவனுடைய வார்த்தையானவர். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த பூமிக்கு வரப்போறார் இல்லையா? இப்போ இன்னும் 7 வருஷம் தான். அவர் பூமிக்கு வரும்போது வாசிக்க பார்க்கலாம், 12 வாசிக்க பார்க்கலாம். அவருடைய கண்கள், யாருடைய கண்கள்? சரி, 11 வாசிங்க, 11 வாசி. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம்
நாமம் எழுதியிருந்தது. ஆ. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அதுதான் அல்பா ஒமேகா. ஆமெனா? நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இந்த முந்தினவர் பிந்தினவர், முந்தினவர் என்பது நாம் பார்த்தோமா இல்லையா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். அவர் குமாரனாக தேவ சித்தம் செய்யும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். பிதாவின் சித்தத்துக்காக தம்மை தாமே, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்பதுதான் முந்தினவர். பிந்தினவர் என்பது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார் என்பதுதான் பிந்தினவர். ஆக இதை நீ எழுது என்றார். எழுது என்றால் எங்க எழுத சொல்றாரு? சபையில் இருக்கிற தேவஜனமே, உங்கள் இருதயத்தில் இந்த மகிமையின் கர்த்தரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதுவீர்களே ஆனால், வாசிக்க பார்க்கலாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் எங்கே எழுதணும், இந்த வசனத்தை நீ எங்கே எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3:3 கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை நீ உன் இருதயமாகிய பலகையில எழுதிக்கொள். ஆமென். திக்கற்றவர்களும் பரதேசிகளும் விதவையுமாய் இருக்கிற நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகிமை, என் மகிமையின் கர்த்தர். அவர் அல்பாவும் ஒமேகாவும், அவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர். இயேசுவானவர், அவர் தேவனுடைய வார்த்தை, அவர்தான் சகலத்தையும் மீட்பர். சர்வ சிருஷ்டிகரும் அவரே, சகலத்தையும் மீட்கிற மீட்பர் அவரே. அதுதான் அந்த முந்தினவர் பிந்தினவர். இதை உங்கள் இருதய பலகையில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் வந்து விட்டது. ஆமென் சொல்லாமா? உங்கள் இருதய பலகையில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, இதை தான் சொல்கிறாரு, நீ எழுது யோவான், எழுதி நீ ஆசியாவில் இருக்கிற 7 சபைக்கு அனுப்புன்றாரு. வெளியில் இருக்கிறவன்லாம் இதை எழுத மாட்டான் இருதயத்தில். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய அந்த மகிமையை, அவருடைய மகிமையினுடைய அந்த தன்மையை நம்முடைய இருதயத்தில் எழுதி வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து பார்த்து அப்படியே நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் எழுது. கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவள் தான் மணவாட்டி சபை. இதனை 7 சபைக்கு எழுது என்று அவர் எங்கே சொல்றார். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகே என்னும் ஆசியாவில் இருக்கிற 7 சபை. இந்த 7 சபை என்பது பரிபூரணம். அது தேவனுடைய வீடு. சபை என்பது தேவனுடைய வீடு. என் கர்த்தர் சபையை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். சபைக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து, தம்முடைய மணவாட்டியக சபைக்காக தம்முடைய உயிரையே கொடுத்து இந்த சபையை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக இந்த மகிமையின் கர்த்தரை உங்கள் இருதயத்திலே தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அவரை உங்கள் இருதயத்தில் தரித்துக் கொள்வீர்களானால் பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. மகிமையின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையாக இருப்பார். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். அவர் எப்படி சபையை அவர் ஸ்தாபித்தார் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சபைக்காக அவர் தம்மைத்தாமே அவர் ஒப்பு, எபேசியர் நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் அவர் சபைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் அந்த சபையை குறித்து இங்கே பேசுகிறார். எபேசியர் 5:30 வசனத்தை வாசிக்க நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இது? புருஷனை பற்றியும் மனைவியை பற்றியும் சொல்லிட்டு சபையை பற்றியும் கிறிஸ்துவ பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆக 7 சபைக்கு எழுது என்றால் 7 என்பது பூரணமானது. சபை என்றால்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனை விசுவாசிக்கிற நாம் அத்தனை பேரும் சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனை விசுவாசிக்கிற நாம் சபை. நமக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். ஆக கிறிஸ்து இங்க என்ன செய்யறாருன்னா, இந்த ரகசியம் பெரிது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன். ஏன்னா புருஷன் மனைவி, கிறிஸ்து சபைக்கு புருஷனாக இருக்கிறார், சபையாகிய நாம் அவருக்கு மனைவியாக இருக்கிறோம். அவர் சொல்றதை நம்ம அப்படியே செய்யறோம். ஆமெனா, அவர் சித்தத்தை நாம் செய்கிறோம். சரி, அடுத்தது வாசிங்க போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் கொஞ்சம் வேகமா போலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் அடுத்த சம்பவம் என்ன பார்க்கலாம்? 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 12. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். நல்லா கவனிங்க, திரும்பினேன். இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். சபை யாருடையது? தேவனுடையது. சபைக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த சத்தத்தை பார்க்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்பினாராம். திரும்பினார் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் இந்த சத்தம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்படி, நோக்கி பார்க்கும்படி, கூர்ந்து கவனிக்கும்படி அவர் திரும்பினார். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம். ஏசப்பாவுடைய இந்த சத்தம், நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்கின்ற சத்தம் யாருக்கெல்லாம், யாருடைய ஆத்மாவில் கேட்கிறதோ அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். 119வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 119வது சங்கீதத்தில் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 119ஆம் சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்பது நம்முடைய மனக்கண்ணை திறந்தா மட்டும்தான் வசனம் புரியும். நீ நிறைய பேர் என்ன பண்றதில்ல, நீங்களும் வசனம் வாசிக்கிறது இல்லை, உங்க பிள்ளைங்களையும் தேவ பிள்ளைங்களா வளர்க்கறது இல்லை. அந்த பிள்ளை யாருடைய பிள்ளையா நீ வளர்க்கணும் சொல்லுங்கப்பா? தேவனுடைய பிள்ளையா நீ வளர்க்கல அப்படின்னு வச்சுங்களேன், உன் பிள்ளைக்கு நீ வசனத்தை போதிச்சு, உன் பிள்ளைக்கு நீ வசன வழியில் நடத்தி, அவளை குடும்ப ஜபத்தில் உட்கார வச்சு, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து, எல்லாத்தையும் உன் பிள்ளைய உன் கண்ணு வச்சு நீ பண்ணல அப்படின்னா அது உன் பிள்ளை, அது தேவ பிள்ளை கிடையாது. அது முற்பாதியிலேயே விளக்கம் கொடுத்துட்டேன். நான் மறுபடியும் இதை பற்றி பேச விரும்பலை. நீ கர்த்தருடைய வசனத்தில் நீ நல்லா ஆராய்ச்சி பண்ணி, வசனத்தில் நீ புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தினுடைய வல்லமை, இந்த அதிசயத்தை நீ பார்த்துட்டு உன் பிள்ளைக்கு நீ இதை கொடுக்குறனா, நீ தேவனுடைய குடும்பமா இருக்கிற. ஏனோ தானோன்னு நீ வந்து உள்ள உக்காந்துன்னு, என் பிள்ளை கேட்க மாட்டேந்தே, அவன் மதிக்க மாட்டேறானே அப்படின்றது உன் பிள்ளை, உனக்கு பயம் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பினேன். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை சபையில் அங்கமாய் வைத்திருக்கிறார். அவர் அல்பா ஒமேகா, முந்தினவர் பிந்தினவர். அப்படியானால் யார் அவர்? இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் உள்ள அதிசயங்கள், இந்த அதிசயங்கள் மகிமையின் கர்த்தரை பற்றின அதிசயங்கள். நீ உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவ, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. யார் இந்த மகிமையின் கர்த்தர் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் திரும்பி பார்த்தார். என்ன பார்த்தார்? வேதத்தை ஆராய்ச்சி பண்ணார். தயவுசெய்து சொல்ற, எசபேலின் ஆவியை விட்டு வெளியே வா. இந்த எசபேல் வந்து பிள்ளைய தேவனுக்கு வளர்க்க மாட்டா. அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நீ எப்படி வளர்க்குற இன்னைக்கு உன் பிள்ளைங்களை? இந்த எசபேலின் ஆவியை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு கர்த்தர் மகிமையின் ஆவியினாலே நிரப்புவாராக. அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 5:39 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் மகிமையின் கர்த்தருடைய மகிமை உங்க கண்ணுல தெரியும், உங்க ஆத்மாவுல தெரியும். உங்க ஆத்மாவுக்குள்ள தாகம் வேணும். ஆக இங்க யோவான் இங்க திரும்பி பார்த்தது என்பது வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். வாசி வெளிப்படுத்தல் 1:12. கொஞ்சம் வேகமா பார்க்கலாம். பைபிள் ஆக்ஷனர் வேகம் எடுத்து வாசி. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இங்கே
அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்புகளை கொடுக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு, இவர் ஒரு காட்சியை பார்க்கிறார், திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்கு இருக்கிறது. அந்த குத்து விளக்கு மத்தியிலே, நல்லா கவனி, 7 பொன் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குல எங்க நிற்கிறாரு? மத்தியில நிற்கிறார். அவர் எப்படி நிற்கிறார்? நிலையங்கி தரித்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவராய், அவர் மனுஷகுமாரனாய். நல்லா கவனிக்கணும். 7 பொன் குத்து விளக்கு என்பது சபை. சபை, நல்லா கவனிங்க, சபை. பிதாவாகிய தேவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எப்படி மகிமைப்படுத்தினார்? அவரை சபைக்கு தலையாக கொடுத்து மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி அவர்கள் எல்லாம் மகிமை செலுத்துங்களேன். இயேசு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மகிமையை என்ன அப்படின்னா, அவர் சபைக்கு தலை. நீ பயப்படாம இருக்கணும்னா, உன் வாழ்க்கையில விசாலமான ஸ்தலத்துக்கு நீ போகணும்னா, இந்த சபைக்கு தலை என் கர்த்தர். நான் சபையில் அங்க அவயமா இருக்கிறேன். சபை தான் உயிர் மிச்சா இருக்கும். ஏனென்றால் இந்த சபையை குறித்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாசி, இதே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 வாசி பார்க்கலாம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்றார். எதை எழுத சொல்றார்? எதுவும் மனதில் பதியணுமா? நீ கண்டது, இருக்கிறது, இனி சம்பவிப்பது. கண்டது என்பது இயேசு ராஜாவுடைய மகிமை, இருப்பது என்பது சபை, இவைகளுக்கு பின்பு என்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்கிற காரியங்கள். இவைகள் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எழுது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, நீ கர்த்தருடைய மகிமையை உன்னுடைய இருதயத்தில் நீ எழுதினால்தான் இருக்கிற சபையில் நீ ஒரு அங்கமா இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நடக்க போற அந்த நித்தியத்தை குறித்த காரியங்கள்லாம் உனக்கு புரியும். சீக்கிரம் சொல்ற பாருங்க, 20ஆம் வசனத்துல, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 7 சபையினுடைய மத்தியில 7 என்பது பரிபூரணம். அது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. நல்லா கவனிக்கணும். இங்கே அவர் நிலையங்கி தரித்தவராய் இருக்கிறார். இந்த நிலையங்கி என்பது பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துடைய பாவங்களுக்காக சுத்திகரிப்பை உண்டு பண்ணி கொண்டு முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு போகும்போது அவர் என்ன பண்ணார்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது தான் இந்த நிலையங்கி தரிக்கணும். எத்தனை சொல்றது புரியுது? இந்த நிலையங்கி என்பது, இந்த பாருங்க எல்லாம் கவனிங்க, நிலையங்கி என்பது இந்த முகத்துல தலையில வந்து பாகை இருக்கும். அங்க உள்ள போகும்போது தலையில பாகை இருக்கும். நெற்றியில நெற்றி பட்டத்தை கட்டி கொண்டு அந்த நிலையங்கி என்பது இந்த சணல் நூல் வஸ்திரம். சணல் வஸ்திரம் வந்து முழு கையும் மூடி இருக்கும், முழு காலையும் மூடி இருக்கும். ஆதாம் அரைக்கச்சையை கட்டி கொண்டு நிர்வாணி என்கின்ற ஸ்தானத்தில் போய்விட்டான். ஆனால் என் கர்த்தர், என் மகிமையின் கர்த்தர், அவர் தம்முடைய முகத்தை மூடி, தம்முடைய கைகளை மூடி, தம்முடைய கால்களை மூடி, என் தேவனுக்கும் முன்பதாக நான் ஒன்றுமில்லை, என் தேவனுக்கும் முன்பதாக நான் ஒன்றுமில்லை, என் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவரே எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் என்பதுதான் இந்த நிலையங்கி. நிலையங்கி என்பது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். அவர் நிலையங்கி தரித்திருக்கிறார், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். வேணும்னா உங்களுக்கு ஒரு சில வசனங்களை கொஞ்சம் வேகமாக நான் காட்டுறேன். இந்த நிலையங்கி எப்படின்னு, அவர் வருஷத்தில் ஒரு தரம் அவர் போகும்போது லேவியராகமம் 16வது அதிகாரத்தில், லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் அவர் எப்படிப்பட்ட ஆடையை தரித்து கொண்டு போக வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனத்தை வாசிக்க. 16:4. அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டு. பாகனது தலை மேலே இருக்கிறது. தலை பாக போறாருன்னா முகத்தை மூடுறாரு. நல்லா கவனிக்கணும். ஏசையா தரிசனத்தை பார்க்குறாரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேராபீன்கள் 2 சட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளினால் தங்களுடைய கால்களை மூடி, 2 சட்டைகளினால் பறந்து கொண்டு. எத்தனை பேர் புரியுது?
இது நீங்கள் முதல் முற்பகுதியில் வந்ததை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மரத்தில் தூக்கப்பட வேண்டும் என்பதை, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்திருக்கிறார் என்பது அவர் மகா பிரதான ஆசாரியராய் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார் என்பதை காண்பிக்கிறது. ஆக 7 குத்துவிளக்கு மத்தி என்பது அங்கே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்திருக்கிறார். நிலையங்கி என்பது கழுத்திலிருந்து கீழே கால் அப்படியே ஃபுல்லாக மூடும், டவுன் டு த ஃபுட். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்ல டவுன் டு த ஃபுட், இந்த பாதம் வரைக்கும் ஃபுல்லாக பாதத்தை அப்படியே காலை மூடிடும். இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காப்ஸ் தெரியணுமா அவங்களுக்கு, அதுதான் எசபேலின் ஆவி. இந்த அலறுங்கப்பா பிள்ளைங்க அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர ட்ரெஸ்ஸு எல்லாமே எப்படின்னா இந்த காப்ஸ் தெரியணும். எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைங்க யாராவது அப்படி ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னா அலறி அழுங்க போச்சு, இது ஃபுல்லாக போச்சு, இதெல்லாம் போச்சு. ஏனென்றால் என் ஆண்டவர் அவர் நிலையங்கி தரித்தவராய் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பதாக தம்மை தாழ்த்தினவராய் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பிரதான ஆசாரியன் உள்ளே போவான். ஆனால் இப்போ நின்று இவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சு போச்சு, ஒரு மனுஷனும் உள்ளே நுழைய முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டும்தான் பிதாவின் சமூகத்துக்குள்ளே போய் நுழைய முடியும். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்திருக்கிறார் என்றால் அவர் சபை, 7 குத்துவிளக்கு சபை என்றால் அது தேவனுடைய பிரசன்னம். இப்போ தேவ பிரசன்னத்தில் தான் நம்ம நிற்கிறோம். மனுக்குலம் தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. மற்ற நாளில் கூட பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியுது, போனான்னு ஆள் அவுட்டு. ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகள் இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரே தரம் பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணிவிட்டார். ஆமென் சொல்லாமா? எபிரேயர் நிருபத்தில் திருப்பி வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் 9வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலேயும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நிலையங்கி தரித்திருக்கிறார், நமக்கு நித்திய மீட்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பனா அந்த 7 பொன் குத்துவிளக்கு மத்தி என்பது சபை, அதன் நடுவில் நிற்கிறார். அது நடுவில் நிற்கிறார் என்றால் அவர் கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். நிலையங்கி தரித்து. அடுத்தது பண்ண மார்பருகே பொற்கச்சை. எங்க? மார்பருகே பொற்கச்சை. இந்த மார்பருகே பொற்கச்சை என்பது என்னன்னா, மார்பு என்பது எதை காண்பிக்கிறான்? ஷடாய், எல் ஷடாய், அல்மைட்டி. எல் ஷடாய் என்றால் அல்மைட்டி, சர்வ வல்லவர். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை கொடுப்பார். இந்த அதாவது சர்வ வல்லவர் என்றால் எல் ஷடாய் என்று அர்த்தம். எல் ஷடாய், ஷடாய் என்று சொன்னால் பிரீஸ்ட், மார்பகம் என்று அர்த்தம். மார்பு. ஒரு தாயானவள் தான் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு அணைப்பாலே, அதுபோல என் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அணைத்து கொண்டார். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த சர்வ வல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ பாதியில வந்தவங்க, ஏதோ பாதியில பிறந்து வளர்ந்தவங்க அல்ல. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய சர்வ வல்லவர். அவர் மார்பருகே பொற்கச்சை. இந்த பொற்கச்சை என்பது நீதியை காண்பிக்கிறது, ஜெயத்தை காண்பிக்கிறது. சர்வ வல்லவர் எனக்காக உயிரை கொடுத்து என்றென்றைக்கும் இருக்கிற நித்தியராகிய பிதாவாகிய தேவனை நான் சந்திக்கும்படியாய் அவர் எனக்காக ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியராய்
என்றென்றைக்கும் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சல உட்கார்ந்திருக்கிறவர் தான் இங்கே சபை நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். சபையின் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? உங்க கண்கள் இந்த மகிமையின் கர்த்தரை காணுமேயானால், அப்படியே இமேஜின் பண்ணிங்க பார்க்கலாம். 7 பொன் மறக்கவே கூடாது. 7 பொன் குத்து விளக்கு, அதன் மத்தியிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்படி நிற்கிறார்? நிலையங்கி தரித்திருக்கிறார். நிலையங்கி என்பது முழு சரீரத்தையும் மறைக்கக்கூடியது. என் தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமில்லை. என்ன தலையில பாகை இருக்க வேண்டும். பாகை இருக்கும்போது முடியெல்லாம் மறைச்சிடும். ஏன்னா முடி தான் அழகு கொடுக்கும் இல்லையா? இந்த பாகையெல்லாம் போட்டுக்கணும். என்ன பண்றாருன்னா முழு நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். மார்பருகே பொற்கச்சை என்பது அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். பிதாவுக்கு ஒரே பேரானவர், பிதாவினுடைய மார்பில் இருந்தவர். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியிலே, அதாவது அவருடைய மார்பில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆக மார்பருகே பொற்கச்சை என்பது ஒரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவர் சர்வ வல்லவர். ஆக தம்முடைய சொந்த பலியை, தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கி எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிற என் கர்த்தர் அவர். ஆக இந்த மகிமையின் கர்த்தரை உங்கள் கண்கள் காணுமேயானால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மகா விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வரப்பட்டவர்கள். அடுத்தது வாசிக்க போல நேரம் இல்லை, கொஞ்சம் வேகமாக போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 வாசிக்க பார்க்கலாம். இப்ப அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. இப்ப எல்லாம் கவனிங்க, ஏசப்பா அப்படியே பாருங்க. 7 பொன் குத்து விளக்கு, அதன் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவராய் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நாம் கண்டோம். இந்த மனுஷகுமாரன் என்பதில் பயங்கரமான ரகசியம் இருக்கிறது. மனுஷகுமாரன் யார் என்றால் தேவனை கண்டவர், தேவனை கண்டு உங்களிடத்தில் வந்து தேவனை சொல்லுகிறவர். இதுதான் மனுஷகுமாரன். தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர் தான் மனுஷகுமாரன். அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் நீங்கள் மனுஷகுமாரனுடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு மீட்பு இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே, அதுதான் மனுஷகுமாரன். ஆக இந்த மனுஷகுமாரன் என்பது தம்மைத்தாமே நம்முடைய ஜீவனுக்காக ஒப்பு கொடுத்தவர். அதுதான் மனுஷகுமாரன். ஓகேவா? யோவான் சுவிசேஷ புத்தகம் அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம். கொஞ்சம் வேகமாக வாங்க. தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த மகிமையை அப்படி நம்முடைய இதயத்தில் கொடுப்பாராக. 53வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6:53. அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல். யாருடைய மாம்சத்தை? மனுஷகுமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்காக ஜீவனை கொடுத்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்த மனுஷகுமாரனானவரை நான் கண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மனுஷகுமாரனானவரை கண்டேன். ஆமென் சொல்லுங்க. யாரை கண்டேன்? மனுஷகுமாரனானவரை கண்டேன். 8ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8:40 வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை. நல்லா கவனிங்க. அவர் மனுஷன்றாரு, அவர் தேவனிடத்தில் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன் என்றார். இதுதான் மனுஷகுமாரன். ஆமெனா? இதுதான் என்னது? மனுஷகுமாரன். இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டிக்கிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். யாரை கண்டேன்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தேவனுடைய குமாரன். தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை மனுஷர்களாகிய நமக்கு வந்து சொல்லுகிற மனுஷன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் அப்படின்னு இருக்குது இல்லையா? நான் பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கணும்? பார்க்குது என்பது ஒரு அறிவை காண்பிக்கிறது. என்ன அறிவை காண்பிக்குது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இவன் வந்து காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் அடிமைப்பட்டிருப்பான். டிஃபரெண்ட் புரியுதா? அவன் பெரியவன் ஆன போதுன்னு சொன்னா அவனுடைய அறிவு வளர்ந்த போது, அவன் அறிவில் விருத்தி அடைந்த போது எங்க அப்பான்னு அவன் பார்ப்பான். இது எங்க அப்பா அப்படின்றத பார்வை வந்துடும்.
அப்படி வந்துட்ட பிற்பாடு அவன் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவனை மீட்கிறார். அவன் சுதந்திரவாளியாக மாறுகிறான். அவன் சிலுவையை நோக்கி வருகிறான். இந்த மனுஷகுமாரன் என்பது எனக்காக ஒருவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும், எனக்காக ஒருவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பூரண அறிவு. அன்பான தேவஜனமே, கொஞ்சம் நல்லா பிடிச்சிங்க. யாரையும் ஒருத்தர் பிடிங்கப்பா. சரி, கவனிங்க. அப்படியே கவுத்துருங்க, போடாதப்பா. சரி, கவனிங்க. சரி, கவனிங்க. இப்போ இந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, எல்லாம் கவனிங்க. ஏன்னா பயங்கர முக்கியமான சத்தியம் இல்லையா? இதெல்லாம் பயங்கர வெளிப்பாடுகள். இதெல்லாம் கொஞ்சம் தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்ன மட்டும் அட்டென்ஷனில் பாருங்கள். இது நித்திய ஜீவன். சின்ன பிள்ளையா இருக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வந்து சின்ன பிள்ளை. இவன் கர்த்தருடைய மகிமையை பார்க்கல. எதுவுமே புரியுது? எல்லாம் கவனி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் சின்ன பிள்ளை. கர்த்தருடைய மகிமையை, தேவனை பற்றின அறிவு ஆதாமுக்கு இல்லை. அவனுக்கும் அடிமைக்கு வித்தியாசம். அடிமை தேவனுடைய வீட்டில் இருக்க முடியாது. குமாரன் தான் தேவ வீட்டில் இருக்க முடியும். அடிமை என்றைக்கும் வெளியே இருக்கிறான். ஏன்னா அடிமை புறம்பே இருந்து உள்ளே செயல்படுகிறான். எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கிறான், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறான். ஆனால் குமாரன் உள்ளிருந்து புறம்பே செயல்படுகிறார். ஆக நீ சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும், மகிமையின் கர்த்தரை நீ பார்க்காத வரைக்கும் உனக்கும் அடிமைக்கு வித்தியாசம். நீ அடிமை தான்ட்டாரு. ஏதேன்ல ஆதாம் படைக்கப்பட்டது ஒரு அடிமையின் ஸ்தானம் தான். ஏன்னா அவன் மகிமையின் கர்த்தரை பார்க்கவில்லை. நல்ல கவனி. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்றால், என்னை மீட்கிறதுக்காக நான் இந்த பூமியில நடமாடி கொண்டிருக்கிறேன். என் கால் நடக்கிறது, என் கால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. ஆனால் நான் படைக்கவில்லை. இதையெல்லாம் சிருஷ்டித்தவர் தேவன். அப்படியானால் என்னை மீட்கிறதுக்கு தேவகுமாரன் வெளிப்பட வேண்டும். இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட பூர்ண வயது. இந்த வயசு, இந்த அறிவு உனக்கு இல்லை. எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். நான் இந்த பூமியில நடமாடினேன், எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். எத்தனை புரியுது? என் அறிவில் இந்த மாம்ச இச்சையின்படி நான் வாழ்ந்து விட்டேன். ஆனால் நான் சிருஷ்டிக்கவில்லை, எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படியானால் எனக்காக ஒரு மரத்தில் தூக்கப்பட வேண்டும். அதுதான் மனுஷகுமாரன். ஆமெனா? மனுஷகுமாரன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 வாசி வேகமா. கலாத்தியர் 1 4ஆம் அதிகாரம் 1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய். நாம் சுதந்திரவாளி. ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் மனிதனை. அவன் சுதந்திரவாளி தான். ஆனால் அவன் சின்ன பிள்ளை. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை காணல. அவனுக்கு கர்த்தருடைய மகிமையின் அறிவு இல்லை. ஏன்? அவர் அல்பாவும் ஒமேகாவும், அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவர் 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவர் என்கின்ற காட்சி, மனுஷகுமாரன் என்கின்ற காட்சி இந்த ஆதாம் காண தவறிவிட்டார். அன்பானவர்களே, ஆக இந்த ஆதாமை குறித்து சொல்லப்பட்ட அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம். தேவனுடைய பார்வையில் அடிமையே கிடையாது, குமாரன் மட்டும்தான். ஏன்னா அடிமை தனக்கு செயல்படுறான், தனக்காக வாழ்றான். ஆனால் குமாரன் அப்பாவுக்காக வாழ்கிறார். அல்லேலூயா. ஆக ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் சின்ன பிள்ளைன்றாரு. ஆக இவனுக்கு அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. இப்போ சில பேர் கேள்வி கேட்பான், தேவன் படைத்த மனுஷனை, தேவனே தேவ சாயல் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனுஷனை தேவனே நரகத்துக்குள்ள அனுப்புவாரா? அப்படிலாம் அனுப்ப மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் அடிமையின் ஸ்தானம், அவன் சின்ன பிள்ளை. காரணம், மகிமையின் கர்த்தரை அவன் நோக்கி பார்க்கவில்லை. நானும் காலிலிருந்து கத்திங்கிறேன், மகிமையின் கர்த்தரை நோக்கி பாருங்கன்னு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிறீங்க. பாவம். நீங்கள் உங்களுக்கு ஜீவன் உண்டாகணும்னா கிறிஸ்து தான் உங்களுக்கு ஜீவன். அவன் சின்ன பிள்ளை, அவன் அடிமைன்ட்டாரு. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த மனுஷகுமாரன் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். ஏன்? நான் பூமியில் நடமாட்டனே. அப்படியே உள்ள துடிக்கும். எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும். எனக்காக தலையில முள்மூடி சூடி 2 கையிலையும் ஆணி அடிச்சு 2 காலையும் சேர்த்து வச்சு காலை அடிச்சு மரத்தை தூக்கப்படுற என் மீட்பர் எனக்கு வேண்டும் என்கின்ற பார்வை உனக்கு வந்துச்சு. நீ மீட்கப்பட்ட.
இந்த மனுஷகுமாரனை உங்கள் கண்கள் பார்க்க வேண்டும். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். ஏன்? தகப்பன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு இருந்தோம். உலகத்தின் வழிபாடுனா என்னது? புறம்பும் உள்ளும். என்னது? புறம்பும் உள்ளும். உன் கண்ணில் காண்கிறதெல்லாம் உள்ள போகுது. ஆனால் குமாரர்களுக்கு உள்ளும் புறம்பும் என் பிதா சொல்றதை நான் செய்வேன். அதுதான் சொல்லிட்டேன், நீ தேவனுடைய குமாரனா இல்லை நீ அடிமையா? அடிமைன்னா சண்டை போட்டுனே இருப்ப. இந்த அடிமைகளை பார்த்து எந்து 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 சண்டை போட்டுனே இருக்கும். ஏன்னா உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. ஆனால் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்பது நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவரை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமெனா. தம்முடைய குமாரனை, மனுஷகுமாரனை தேவன் அனுப்பினார். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மேலும் நீங்கள் புத்திராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கரங்கள் திறமைன்னு சொல்லாமா? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய குமாரனின் ஆவி இருக்கிறது. இப்ப உள்ளும் புறம்பும் செயல்படுகிறோம். நானே வாசல், என் வழியாய் அவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதுதான் அன்பு. இந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் அன்பு. உள்ளும் என்பது தேவனிடத்தில் அக்னியும், அக்னி ஜுவாலை என்பது மனுஷனிடத்தில் அன்பும். ஆக மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் நான் கண்டேன். உங்க கண்ணில் இந்த காட்சியை கொண்டு வாங்க, இயேசுராஜாவை கொண்டு வாங்க. மனுஷகுமாரன் அவர். மனுஷகுமாரன் என்றால் தேவனால் அனுப்பப்பட்டு என் பாவத்தை சுமந்து தீர்த்தவர். ஆகையால் நான் இன்னைக்கு தேவனுடைய குமாரனாய் நான் இருக்கிறேன் என்பதுதான் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அடுத்தது திரும்பி பார்த்தாக்க அந்த மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறாருன்னா, அவருடைய தலையும் சிரசும் எப்படி இருக்குதான்? வாசிப்பாங்களா? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. இந்த வெண்மை என்பது பரிசுத்தம், சிரசு என்பது சுபாவம். சுபாவம் சுபாவம் தலை தான் இருக்குது. இப்போ எல்லா மிருகத்துக்கும் விஷம், பாய்சன் எங்க இருக்கு? தலையில தான். இப்போ எல்லாத்தையும் தலையை கட் பண்ணி போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம ஆளுங்க இல்லையா? தலையில் தான் பாய்சன் இருக்கு. நல்லா கவனிங்க, ஏன்னா அது மாம்சத்தில் இயங்குது. ஆனால் இந்த மனுஷகுமாரனை திரும்பி பார்க்கிறேன், அவர் தலை வெண்மையா இருக்கிறது. அவருடைய முடி, அவருடைய மயிர்னா முடி இல்லையா, மயிரும் அவருடைய தலையும் மயிரும் வெண்மையா இருக்கிறது. என்ன அர்த்தம்? அவர் மாம்ச சித்தத்தை செய்யவில்லை, அவர் பிதாவின் சித்தத்தை செய்தவர். அவருடைய சுபாவமே என்ன அப்படின்னாக்கா பரிசுத்தர். அவர் மாம்ச சொல்றதபடி கேட்காமல் மாம்சத்தை அவர் ஜெயங்கொண்டவராய், அவர் மாம்சத்தை பாவமாகிய மாம்சத்தை சிலுவையில் ஆணி எடுத்து கொன்றவராய், எப்போதும் இந்த உலகத்தில் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு பிரியமா இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். மணவாட்டிக்கு அவர் தம்மை காண்பிக்கும் போது என்ன சொல்லி தெரியுமா காண்பிக்கிறார்? நான் நித்திரை செய்தேன். வசந்த வாசிப்பகலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 5:2 வாசி. உணர்பட்ட 5:2. நான் நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். அவர் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, உன் இதய கதவை திற. உன் இதயத்தில் பரிசுத்த ஆவியினுடைய குமாரனின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். வாசியேன். அப்புறம் என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று காண்பிக்கிறார். என் மனவாட்டியே, நான் தேவகுமாரன் வந்திருக்கிறேன். ஆமெனா. என் தலைமயிர், தலை என்பது சுபாவத்தையும், தலைமயிர் என்பது ஜீவியத்தையும், நித்தியமானவர் என்பதையும் காண்பிக்கிறது. அவர் செய்ததெல்லாம் மாயை செய்யவில்லை, அவர் சத்தியத்தை செய்தார் என்பதுதான் அந்த தலைமயிரை துரைத்தனத்தை காண்பிக்கிறது. அப்போ மணவாட்டி கிட்ட வந்து சொல்றாரு, நான் தேவகுமாரன், நான் தேவ சித்த செய்யும்படியா வந்தவர், நான் மாம்சத்தை ஜெயங்கொண்டவர். அவர் 30 ஆண்டு காலமாக நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றினவர். என் பிதாவினுடைய மனசாட்சியின்படி, என் பிதாவின் சித்தத்தின்படி என் மனசாட்சிக்கு பயந்து என்னை முழுக்க தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தவர். கதவை திற என் மனவாட்டியே என்று சொல்லுகிறார். ஆக இந்த சம்பவத்தில் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது என்றால் அவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லாமா?
எல்லாமே அதனுடைய வல்லமையில இயங்குது இல்லையா? சூரியன் அதனுடைய வல்லமையில இயங்குது, தண்ணி அதன் வல்லமையில இயங்குது, காற்று அதன் வல்லமையில இயங்குது, மலை மரம் செடி கொடி இதெல்லாம் அதனுடைய வல்லமையில இயங்குது. ஆனால் இவர் மாத்திரமே என் பிதாவே தம்மைத்தாமே பலியாக்கி பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த பரிசுத்தர். உங்கள் கண்கள் இந்த மகிமையின் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவர் பரிசுத்தர் என்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய கண்ணை பார்க்குறாரு அப்போஸ்தலனாகிய யோவான். பார்த்தா அந்த கண்ணில் அக்கினி ஜுவாலை. அப்படியே கற்பனை பண்ணுங்க, கர்த்தருடைய மகிமை கற்பனை பண்ணுங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. இந்த அக்கினி ஜுவாலை என்பது அன்பே உருவாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த அக்கினி ஜுவாலை எல்லாவற்றையும் ஊடுருவி போய் பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. அவர் வரும்போதே நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் வெள்ளை குதிரை மேல அவர் வரும்போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்தது. அக்கினி என்பது தேவன் மேல அன்பும், அக்கினி ஜுவாலை என்பது மனுஷன் மேல அன்பும். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் அன்பே உருவானவராய், உன் கண் உன் சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. விளக்குன்றார், அக்கினி ஜுவாலை என்றார். உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆதலால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார். அவர் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் கிராமமாக பட்டணமாக வியாதிப்பட்டவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்புவது, குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவது, வியாதியிலும் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை கொடுப்பது என்று சொல்லி அவர் அன்பே உருவானவராய் அவர் கடைசி வரைக்கும் அவருடைய அன்புல பரிபூர்ணமாக இருந்தார். அவருடைய கண்கள் அன்பு நிறைந்த கண்கள். அன்பான தேவஜனமே, மனுஷங்க இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு ஓர வஞ்சனெல்லாம் காட்டுவாங்க, பட்சபாதம்லாம் செய்வாங்க. ஆனால் உன் மகிமையின் கர்த்தர் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. அவர் அன்பே உருவாய் இருக்கிறவர், உன்னை அரவணைக்கிறவர், எல்லா விதத்திலும் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற மகிமையின் கர்த்தர், உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அவர் தம்முடைய அன்பை குறித்து கடைசியா சொல்லுவார் பாருங்க. ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் நீர் கொடுத்த உடைய பிள்ளைகள் மேல நான் அன்பு வைத்தேன் ஆண்டவரே என்பதை 13ஆம் அதிகாரம் அதுல 1வது வசனத்தை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான என்பது அக்கினி. நல்லா கவனிங்க, பிதாவை அறிந்திருக்கிறார், தேவ அன்பை அறிந்திருக்கிறார், அது அக்கினி. தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்திலிருந்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே என்பது அக்கினி ஜுவாலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்கிறதுக்கு அல்ல, அவர் மூலமாய் ரட்சிக்கும்படிக்கே அவரை அனுப்பினார். ஆமேனா. அவருடைய கண்களிலே அக்கினி ஜுவாலை, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்துச்சு. அவர் பரிசுத்தர், அவர் அன்பே உருவாயிருக்கிறவர். உலகத்தில் இருக்கிற யார் இயேசுவே எனக்கு இறங்கும் ஐயான்னு சொல்லி யாரு கேட்டாலும் பட்சபாதம் இல்லாமல் அவர்கள் மேல அன்பு கூர்ந்து அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற அன்புதான் இயேசுவின் அன்பு. ஆமென் சொல்லாமா? அவர்கள் மேல அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவருடைய கண்கள் அவ்வளவு அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. ஆக முழுக்க எனக்காகவே ஒருத்தர் மரத்தில் தூக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதில் தான் தேவ பக்தியின் ரகசியமே அடங்கியிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது இப்ப? ஆமேனா. நான் கால் நடமாடிச்சே ஆண்டவரே, என் கால் இந்த உலகத்தில் நடமாடிச்சே ஆண்டவரே, அவருடைய அன்பின் பார்வை, உனக்காக நான் மரத்தில் தூக்கப்படுகிறேன். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குது? ஐயோ, என்ன நான் நடமாடுறேனே, நான் படைக்கல, நான் அசைகிறேனே, நான் ஷேக் ஆகுறேனே, நான் அசைகிறேனே. இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் எங்கே இருந்துச்சு? நிலாவில் போட்டால் அப்படி மிதக்குதாமே, ஸ்பேஸில் போட்டால் மிதக்குதாமே, ஆனால் பூமியில் நான் அசைகிறேனே. இந்த அசைவு யார் கொடுத்தது? எப்படி இந்த வல்லமை எனக்குள்ளே வந்துச்சு? எனக்கு பதிலாக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். யாருக்கும் புரியலையா? எனக்கு பதிலாக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். இந்த அன்பு யாருக்கு வேண்டும்? இந்த அன்பு யாருக்கு வேணும்? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அவர்
சர்வ வல்லவரிடத்திலிருந்து வந்தவர், சர்வ வல்லவரிடத்திலிருந்து வந்தவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சாபம் என்றால் பெருமை உள்ளவன், பெருமை உள்ளவன். இந்த பூமியில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் வீடு, என் சொந்த பந்தம், என் சொத்து, நான் ஜாலியாக ஒருத்தனும் வரலாம் போக மாட்டான். என் தேவனே, எனக்கு பதிலாய் என் சர்வ வல்லவருக்கு அவருடைய மகிமையில் நான் போய் சேரணும்னா எனக்கு பதிலாக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும். தூக்கப்படணும் ஆண்டவரே. நிறைய பேர் நீங்கள் வரங்களை வச்சு ஏமாந்து போய் உட்காந்துக்கிறாங்க. வரங்கள் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய மகிமை. வரங்களை வச்சு தயவு செய்து போகாதீங்க. கனி கொடுங்க, உங்கள் மனசுக்குள்ள தாழ்த்துங்க. எனக்கு பதிலாக ஒருவர் தூக்கப்படணுமே. இந்த ரகசியத்தெல்லாம் பேசக்கூடாது, நிறைய பேருக்கு புரியாது, குழம்பிடுவாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாங்கன்னா, நான் பல நாளாக நான் இதை பேசணும்னு நினச்சிருந்தேன். சரி, இப்போ வாய்ப்பு கிடைச்சது, பேசி கொண்டிருக்கிறேன். நிறைய தடைகள் கொண்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. உனக்காக நான் தூக்கப்பட்டேன், உனக்காக சிலுவையில் சிறுமைப்பட்டேன். இந்த அக்கினி ஜுவாலையின் அன்புதான் நம்மை அழைத்தது. ஆமேனா? நம்முடைய இருதயத்தை கூர்ந்து போவதுதான், கூர்ந்து போய் பார்ப்பதுதான் இந்த அக்கினி ஜுவாலையின் அன்பு. கர்த்தருடைய அன்பு என் இருதயத்தை அப்படியே உள்ள துவாரமிட்டு கொண்டு போய், ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீரா? எனக்காக நீ பலியாகிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்களா? எனக்காக என்னை மீட்கிறதுக்கு யாராகிலும் ஒருவர் என் தேவன் அனுப்ப மாட்டாரா? மரத்திலே ஒருவர் தூக்கப்பட வேண்டுமே, நான் பாவி அல்லவா? அந்த உணர்வு, நான் பாவி அல்லவா? இந்த பூமியில நடமாடுகிற ஒவ்வொரு வினாடியும் நான் ஒன்றுமில்லை, எல்லாம் மகிமை என் தேவனுக்கே. எத்தனை பேருக்கு அந்த இருதயம் வருகிறது? எனக்கு இன்றைக்கு தேவன் இந்த இருதயத்தை கொடுப்பாராக, அந்த உணர்வை இன்றைக்கு தேவன் கொடுப்பாராக, அந்த உணர்வில் தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். வாசிங்க கலாத்தியர் 3, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று இருக்கிறபடி இயேசு ராஜா எனக்காக சாபமாகி மரத்திலே தூக்கப்பட்டார், என்னை மீட்டு கொண்டார். அப்போ உங்க ஜபம்லாம் இனிமேல் எப்படி இருக்கும்? இந்த பூமியில் உங்கள் கால் நிற்கிற ஒவ்வொரு வினாடி எப்படி இருக்கும்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த அன்பே உருவான கர்த்தர் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்று அப்படியே ஊடுருவி நம்முடைய இருதயத்தை அப்படியே துவாரமிட்டு அந்த அந்த நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் அவர் கொடுக்கிறார். அவர் மகிமையின் கர்த்தர். அவ்வளவு அன்புள்ள அந்த மகிமையின் கர்த்தரை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, மகிமையின் கர்த்தர் அங்கே நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான ஸ்தலம் போல் இருப்பார். அந்த மகா விசாலமான ஸ்தலம் என்பது அவருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பது. நீங்கள் இப்போ நம்ம சொல்லி கொண்டிருக்கிற இந்த சம்பவத்தை எல்லாம் அப்படியே உங்கள் மனக்கண்ணில் அப்படியே கொண்டு வாங்க, அப்படியே உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. ஏதேன் தோட்டத்தில் மூடப்பட்ட அந்த மனக்கண் இந்த சபையில் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க, தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆக அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது என்பதை இங்கே நமக்கு தேவன் சொல்லுகிறார். இந்த அக்கினி ஜுவாலை எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், பலிபீடத்தில் பலியை செலுத்தும் போது அந்த அக்கினி ஜுவாலை அப்படியே வரும் பார்த்தியா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அக்கினி ஜுவாலையாக தம்மைத்தாமே பலியாக்கி அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் கடைசி வரைக்கும் நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16-17 வாசிங்களேன். யோவான் 3:16-17 மனப்படமா சொல்லுங்க. 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த அன்புதான், தேவனுடைய அன்புதான் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில பலிக்கு கொண்டு போய் மரத்தில் தூக்கப்பட்டுச்சு. தலையில முள்முடி, கையில 2 கைகளில் ஆணி,
2 கால்களில் ஆணி. ஏன் ஏசபேலினுடைய மண்டவோடு கை கால் ஏன் அப்படி அழுக்க தூக்கி போடப்பட்டுச்சு? புரிஞ்சு போச்சா? அவள் தேவ அன்பை நிராகரித்தாள். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ அன்பில் பூரணப்பட்டிருக்கிறோம். அங்க 17ஆம் வசனத்துல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகம் என்பது நம்முடைய சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது. இது கண்ணில் காணக்கூடியது. இந்த உலகம் மறுரூபப்படும்படியாய் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவர், எனக்காக அன்பு கூர்ந்தவர், என்னை மீட்கும்படியாய் சிலுவையில் தம் ஜீவனையை ஒப்பு கொடுத்தவர். இந்த அன்புதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மகிமையின் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பயமேது? நீங்கள் விசாலமான ஸ்தலத்தில் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அந்த அன்பின் தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியணும். மரத்தில் தூக்கப்படணுன்றதை நீங்கள் நல்லா விசுவாசித்து உங்கள் சிந்தனையில் கொண்டு போங்க. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு இதெல்லாம் மகிமை, தேவனுடைய மகிமை. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு என்பது இந்த மாம்ச சரீரம் மகிமைப்பட வேண்டுமே. ஆனால் எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் எனக்கு உடம்புல ரத்தம் இருக்கிறது, இந்த ரத்தத்தில் பாவம் இருக்கிறது, இந்த பாவம் மரணத்துக்கு கொண்டு போகிறது. ஆக நான் ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் தூக்கப்பட்டார்? புரிஞ்சு போச்சா? என் கால் இந்த பூமியில் அக்கிரமம் செய்தது, அவர் தூக்கப்பட வேண்டும். அந்த சிலுவை நோக்கி பார்த்தவரெல்லாம் அங்கே மகிமைப்பட வேண்டும். அங்கே சொல்லுவார், வனாந்தரத்தில் மோசே வெண்கல சர்பத்தை தூக்கி வச்சாரு, தூக்கி போட்டாரு. எவனெல்லாம் பாம்பு கடிச்சதோ அவெல்லாம் அந்த தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவெல்லாம் பிழைத்தான். அதே போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவர் உயர்த்தப்பட வேண்டும். ஏன் உயர்த்தப்பட வேண்டும்? சர்வ வல்லமை என் தேவனுடையது. அசைவு என்பது சர்வ வல்லமை. இந்த சர்வ வல்லமையும் என் தேவன் என்றால் நான் தூக்கப்பட வேண்டும். ஆமெனா இல்லையா? எத்தனை பேர் உங்கள் மைண்டுக்குள்ளே நான் தூக்கப்படணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பூமியில் ஒரு வினாடி கூட எனக்கு பெருமை இல்லை ஆண்டவரே, ஒரு வினாடி கூட நான் ஒன்றுமில்லை அப்பான்னு சொல்லி அந்த தூக்கப்பட வேண்டும். மனுஷகுமாரன் தூக்கப்பட்டார், எனக்காக உனக்காக தூக்கப்பட்டார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை. அந்த பேரன்பு இன்னைக்கு எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியே அழைக்கிறது. நீங்கள் நோக்கி பாருங்க. பெருமை கொள்ளாதீங்க, சண்டை போடாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, யாரையும் பழித்து பேசாதீங்க. உங்களை பாருங்க. தேவனுடைய அன்பு என்ன தெரியுமா? தான் குமாரனுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டாரு. நீங்க தான் அவர் ஏத்துக்கல, சிறு பிள்ளையாவே இருக்கிறீங்க. திடமான ஆகாரத்தை உங்களை ஏத்துக்க முடியல. இப்போ பிறந்த குழந்தைக்கு பால் மட்டுமே குத்துன குழந்தை வளருமா? திடமான ஆகாரம் போனால் தான் உடல்ல வளர்ச்சி வளரும். கொஞ்சம் டீப்பா பேசினா ஒன்றும் புரியல, பேன்னு பாக்குறீங்க. ஏன்னா இவர் இப்படிலாம் பேசுறாரு, நாயின்றாரு, இந்த நாயின்றாரு, அந்த நாயின்றாரு. என்ன இதெல்லாம் டீப், இதெல்லாம் திடமான ஆகாரம். இதெல்லாம் நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா தான் கிறிஸ்துவ நோக்கி பார்க்கணும். நீங்க மரத்தில் தூக்கப்பட்டவரை நோக்கி பார்க்கணும். நீங்க அப்பதான் நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசுராஜாவுடைய மகிமை தெரியும். கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறார். யாருக்காக? தூக்கப்பட்ட அவரை நோக்கி பார்க்கணும். நான் தூக்கப்படணும், எனக்கு பதிலாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி தூக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் தான் பரிசுத்தராச்சே, எப்போதும் பிதாவின் சித்தம் செய்தவராச்சே, நான் என் மாம்ச சித்தம் செய்கிறவனாச்சே. என்னை மீட்கிறதுக்கு ஒருவர் தூக்கப்பட வேண்டும். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய், அந்த அன்பின் அந்த கரம் என்னை மீட்கும்படியாய் வர வேண்டும். ஆக மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், நாம் மகிமை அடைவோம். ஆமேனா? நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். அடுத்தது அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய பாதங்கள், 15 வசனம் வாசிங்க. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இந்த உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம், அவருடைய பாதத்தை இங்கே காண்பிக்கிறார். ஏன் அங்கே அவர் பாதத்தை காண்பிக்கிறார் என்றால், அவர் அக்கிரமம் செய்யவில்லை, அவர் அநியாயம் செய்யவில்லை, அவர் மகிமையின் கர்த்தராய், அவர் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்தவர். இந்த அதாவது பிரகாசமான உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் என்பது, இந்த வெண்கலத்தை எங்க, இது முழுக்க முழுக்க ஆசரிப்பு கூடாரத்தை, அதாவது தேவாலயத்தை மென்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவாலயத்தில்
ஆசரிப்பு கூடாரத்தில் 3 உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று பொன், இன்னொன்று வெள்ளி, இன்னொன்று வெண்கலம். பொன் என்பது தேவ நீதியை காண்பிக்கிறது, கிறிஸ்தேசுடைய மரணமும். வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிறது, அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தலும். வெண்கலம் என்பது கிருபையை காண்பிக்கிறது. இந்த வெண்கலம் என்பது கிருபை. என்ன கிருபை? நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் பொன் மாத்திரம் இருக்கும். ஆனால் பிராகாரத்தில் தான் வெண்கலம் இருக்கும். பலிபீடம் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அங்கே கடல் தொட்டி வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இது எதை காண்பிக்கிறது என்றால், உனக்காக நான் பலியானேன், அவருடைய கிருபாதார பலி. வெண்கல பலிபீடத்தில் இந்த பலியை பலியாக்கிவிட்டு ஆசாரியன் போயிட்டு பலி செலுத்தி விட்டு ஆசாரியன் போயிட்டு அந்த கடல் தொட்டியில் தன்னுடைய கால்களை கழுவ வேண்டும் என்பது பிரமாணம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. கடல் தொட்டியில் ஆசாரியன் தன் கால்களை கழுவ வேண்டும். ஆனால் அந்த வசனத்தை வாசித்தே ஆகணும். அப்போ வாசிங்க. அப்போ அவருடைய பாதங்கள் ஏன் வெண்கலமாக இருக்கிறது என்பதை குறித்து யாத்திராகமத்தின் போது திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே வெண்கல தொட்டியை குறித்து சொல்லும்போது 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், அதில் 18 வாசிக்க பார்க்கலாம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கு பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கழுவணும்? இந்த கை, காலு, இந்த தலையில இருக்கிற இந்த இடத்துல. இனி எங்க பார்த்தாலும் பலிபீடத்துல பலி செலுத்தும் போது, பிரதிஷ்டை பண்ணும்போது, இந்த பாருங்க, வலது காது மடல், அப்புறம் அந்த ரத்தத்தையும் எண்ணெயும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்கே தேய்க்கணும்? வலது காதின் மடல், வலது பெருவிரலில், இந்த பெருவிரலில், வலது கை பெருவிரலில், அதே மாதிரி வலது கால் பெருவிரலில். இந்த 3 எல்லா இடத்துலையும் வந்துனே இருக்கும். ஆக அவருடைய கால்கள் வெண்கலத்தால் ஆகப்பட்டு உலைகளத்தில் காய்ந்த வெண்கலத்தை போல பிரகாசமாக இருக்குது என்றால், அவர் கிருபாதார பலியாக பலிபீடத்தில் பலியை செலுத்தி விட்டு வெண்கல கடல் தொட்டியில் போயிட்டு அதை கழுவணும். ஆக அவர் முழுக்க எனக்காக என்னை பரிபூர்ண பலியினாலே கிருபாதார பலி. அவர் எப்படிப்பட்ட பலி என்றால் கிருபாதார பலி. அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில், 1 யோவான் 4ஆம் அதிகாரம், அவர் கிருபாதார பலியாக. வாசி 10ஆம் வசனத்தை. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. அவருடைய கிருபை நம்முடைய பாவங்கள் முழுக்க நிவர்த்தி செய்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கிருபாதார பலிதான் அந்த உலகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். உலகளத்தில் காய்ந்த அந்த பிரகாசமான வெண்கலம் என்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இன்னைக்கு இந்த மகிமை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா, நீங்க மகா விசாலமான ஸ்தலத்தில் வந்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே. மகா விசாலமான நதிகளும் ஆறுகளுமாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அடுத்து வாசிக்க நேரம் ஆயிடுச்சு. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம், 1ஆவது அதிகாரத்தில் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருந்தது. நல்லா கவனிக்கணும். நமக்குள்ள இந்த சத்தம் என்பது நினைவுகள். சல் 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 கொலுசு எப்படி ஒலிக்குமோ அதே மாதிரி நம்முடைய நினைவுகளில் பார்த்தீங்கன்னா அக்கிரம நினைவுகள் வந்துக்கினே இருக்கும். ஆனால் என் கர்த்தர் சத்தமிடுகிறார். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாக இருந்துச்சு என்ன சொன்னால், எனக்குள் இருந்த அக்னி ஜுவாலை. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் லீபனோனை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. இந்த கர்த்தருடைய சத்தம் என்பது என்ன அப்படின்னா, என்னுடைய நினைவுகளில் இருந்த எல்லா அக்கிரம நினைவுகளுக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். நல்லா கவனிங்க. பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், உன் நினைவுகள் முதற்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நாள்ல எவ்வளோ பெரிய பயங்கரம். ஆனால் என் கர்த்தருடைய சத்தம் எனக்காய் பரிந்து பேசுகிறது. ஆமேனா? பெருவெள்ளத்து இரைச்சல். இந்த பெருவெள்ளம் நீங்க அருவி கொட்டும் போது அல்லது பெரிய வெள்ளம் போகும்போது அந்த வெள்ள சத்தம் எப்படி அப்படியே அலை திரண்டு வருமோ, என் நினைவுகள் ஆயி பட்டணம் ஞாபகம் இருக்கா? என் நினைவுகளில் எவ்வளவு அக்கிரமம் இருந்துச்சு. ஆனால் என் கர்த்தருடைய சத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அப்பா, இவனுடைய இந்த அக்கிரம சத்தத்துக்கு பதிலாய் நான் பலியானேன்.
ஆமேன். இவனுடைய அக்கிரம நினைவுக்கு பதிலாய் நான் இவனுக்காக ஜீவபலி ஆனேன். இவன் அக்கிரம எண்ணங்களுக்கு பதிலாய் நான் கிருபாதார பலியானேன் என்று சொல்லி எனக்காய் பரிந்து பேசுகிற என் கர்த்தருடைய சத்தம். ஆமேன் சொல்லாமா? இந்த சத்தம் பெருவெள்ள இரைச்சல் எல்லா பாவத்தையும் அடக்கி விடுகிறது. ஆமேன். நான் செஞ்ச எல்லா பாவ நினைவுகள், நம்ம செய்யற எல்லா காரியத்துக்கும் ஃபர்ஸ்ட் நினைப்போம். நினைவு தான் அந்த செயலாகும். முதல்ல அந்த நினைவு முழுக்க முழுக்க தேவனுக்கு அகைன்ஸ்ட், தேவனுக்கு எதிரானது. ஆனால் என் கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது. நீங்கள் இந்த மகிமையின் கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மகா விசாலத்தில் தேவன் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் 29ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். அங்கே திருப்பிக் கொள்ளுங்க. 29வது சங்கீதம் அதில் 1 நான் வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. தண்ணீர்னா என்னது? வார்த்தை. ஆமென். ஒவ்வொன்றும் உன் நினைவில் வார்த்தையெல்லாம் சிந்திப்ப இல்லையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் சிந்திப்பான், தமிழ்காரன் தமிழை சிந்திப்பான், இந்திக்காரன் இந்தியில் சிந்திப்பான். இந்த தண்ணீர் என்பது வார்த்தை. உன் நினைவெல்லாம் அக்கிரமம். உண்மையா இல்லையாப்பா? நம்மெல்லாம் தேவனா பார்க்கலையாப்பா? நம்ம பார்க்குறதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்கள். இதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எவனா சினிமா நடிகை வந்தான்னா அது நினைவில் ஓடுறது, சினிமாவை பார்த்துட்டு, அல்லது வேறு எவன் என்னென்ன சொல்கிற எல்லா நினைவுகளையும் உள்ளே கொண்டு வந்து நிற்கிறோம். இது அத்தனை குறித்தும் நியாயத்தீர்ப்பு நாளில் நாம் கணக்கு கொடுக்கணும். ஆனால் எனக்காக ஒரு சத்தம் இடுகிற ஒரு மகிமையின் கர்த்தருடைய சத்தம், அது பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது. அதை தடுக்கவே முடியாது. எனக்காக பரிந்து பேசி என்னை முழுதுமாக மீட்கிற மகிமையின் கர்த்தருடைய சத்தம். 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இந்த ஜலப்பிரவாகம் என்பது நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு நாளிலே என் சிந்தனையில் தோன்றின ஒவ்வொரு சிந்தனைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் என் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் எனக்காக உட்கார்ந்திருக்கிறார். பெருவெள்ள இரைச்சலை போல அவர் சத்தம் இருக்கிறது. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய இந்த சமாதானமும் தான் அந்த சத்தம். எனக்காக அவர் பரிந்து பேசுகிற மகிமையின் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறார். பிரசங்கியின் புத்தகத்தில் வாசிங்க அந்த வசனத்தை. எல்லா எண்ணங்களை குறித்து நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். ஆனால் நீதிமான் ரட்சிக்கப்பட்டுருவான். நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். எப்பா உன் நினைவுல எவ்வளோ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளோ நினைவுகள்ல எப்பா என் மகிமையின் கர்த்தர் எவ்வளவு மகிமையாய் எனக்காக பெருவெள்ள இரைச்சலை போல அவர் சத்தமிடுகிறார். அந்த மகிமையின் கர்த்தருடைய சத்தம் எனக்காக சத்தமிட்டே கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி பரிந்து பேசுகிறார்? 1 யோவான் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் பாவிகளாகிய நம்மை மீட்கிறதுக்காகத்தான் தேவன் தம்முடைய மகிமையின் கர்த்தரை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் நமக்காக சத்தமிடுவார், பரிந்து பேசுவார். என் நினைவில் தோன்றின எல்லா அசுத்த நினைவுகள், அசுத்த எண்ணங்கள் எவ்வளவு இல்லை, எவ்வளவு சினிமா பார்த்த அசுத்தங்கள், எவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்குறோம், எவ்வளவு அசுத்த நினைவுகள் நம்முடைய நினைவில் வந்துச்சு. ஆனால் கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பூர்ணப்படுத்தியிருக்கிறார். அவர் நமக்காக பெருவெள்ளத்து இரைச்சலை போல ஒருத்தரும் இதை ஓவர்டேக் பண்ண முடியாது. அவர் சத்தத்துக்கு முன்பதாக யாரை என்னை குற்றப்படுத்த முடியாது. ஆமேனா? பெருவெள்ளத்து இரைச்சல் என்பது அவர் பரிந்து பேசினார்னா எல்லா பாவ எண்ணங்களும் பாவ நினைவுகளும் சிதறடிக்கப்படும். எனக்கு விரோதமாய் ஒருத்தரும் பேச முடியாது. காரணம், என் மகிமையின் கர்த்தர் பெருவெள்ளத்து இரைச்சலை போல பேசுகிறவர் என்றால் அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர் என்று அர்த்தம். ஆமேன் சொல்லாமா? அடுத்தது என்ன பண்றாராம்?
16 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார். தம்முடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரம் என்பது 7 ஊழியக்காரர்கள், தேவனுடைய தூதர்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய மாபெரும் மகிமையை என்ன அப்படின்னா, யான் கையில் இந்த பாவ மனிதர்களை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை நான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? ஆமேன் சொல்லாமா? யான் நீதியின் வலது கரத்தில் இவர்களை நான் வைத்திருப்பேன். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நட்சத்திரங்கள், இவர்கள் யான் நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள். நான் தேவனுடைய குமாரன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இந்த ஊழியம் என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை வெளிப்படுத்துவது, இயேசு ராஜாவுடைய நீதியை வெளிப்படுத்துவது. இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை அற்பமா நினைக்கிறது. போறான் பாரா பிச்சைக்காரன், ஏன் காணிக்கை வாங்குறோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் கர்த்தர் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. காணிக்கை என்பது நாய்ங்க கிட்ட காணிக்கை வாங்க சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. சண்டை போடுற, தேவனை அறியாது இருக்கிற இந்த ஆட்கள் கிட்ட, நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியலன்னா, நட்சத்திரங்கள் எது? ஸ்டார், ஒரு சினிமா ஸ்டாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரு, இல்லைன்னா இந்த WWல இப்போ வராய பண்ண நிறைய பேருக்கு எல்லாம் அந்த வன்முறைகளையும் அந்த ஆட்கள். இப்போ எவனா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிட்டான்னா, எவனா ஒருத்தன் ஒரு புது படம் ஒன்று வந்துருச்சுன்னா, நான் இந்த கட்சி, அவர் என் ஸ்டாரு, கட்சிக்கு வேண்டி ஓடுறது, இதெல்லாம் சபைக்கு உட்படாது. ஊழியக்காரனை நோக்கி பார்க்கிற நட்சத்திரம், இவர் கிறிஸ்துவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41:10 வாசிங்க பார்க்கலாம். அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய இயேசு ராஜாவுடைய தூதன். வாசிப்பாளன் ஏசாயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. அந்த வலது கரம் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய நீதியை சுமக்கிற தூதர்கள், ஊழியக்காரங்க, ஏசப்பாவுடைய வலது கரத்தில் இருக்கிறவர்கள். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இங்கே மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இங்கே இயேசு ராஜாவுடைய அன்பை மாத்திர வெளிப்படுத்துகிறவர்கள். அந்த காட்சியிலேயே கர்த்தர் இங்கே அப்போஸ்தலன் யோவான் பார்க்கறது என்னன்னா, அவர் கையில் ஒரு காட்சியை பார்க்குறாரு. 7 நட்சத்திரங்கள் அவருடைய கையில் இருக்கிறது. அதைத்தான் அங்கே கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கண்ட நட்சத்திரங்களையும் அந்த 7 பொன் குத்துவிலை குத்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். இயேசு ராஜாவுடைய தூதர்கள் தான் இந்த ஊழியக்காரர்கள். இவங்க கிட்ட பாவம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. பிளட் இருக்கிறது, அந்த உடம்புல பாவம் இருக்கும். போராடி ஜெயம் கொண்டு மேற்கொண்டவர்கள், தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள். நீ உட்காந்து ஊழியக்காரனை கண்ணை பிதுக்கி பார்த்து உட்காந்துருப்ப, இவர் என்னென்னலாம் பண்றாரு, இவர் என்னென்ன தப்பு பண்ணாரு கண்டுபிடிக்கிறது உட்காந்துருப்பேன். நல்லா சொல்றதை புரிஞ்சுங்க. இயேசுராஜாவுடைய நீதி தாங்கி கொண்டு அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. உனக்கு யாரு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, யாரெல்லாம் ஸ்டாராக இருக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் எடுத்துக்க பார்க்கலாம். இப்போ IPL வந்துச்சுன்னா ஆளுக்கு ஓடி போயிட்டு ஒவ்வொரு ஸ்டாராக பிடிச்சிக்கின்னு இவன் ஆள் இந்த மாதிரி ஷாட்டில் அடிப்பான். சினிமா வந்துச்சுன்னா சினிமா பார்த்துன்னு போய் நிற்கிறது. அரசியலில் இவரெல்லாம் என் தலைவர், இவரெல்லாம் முக்கியமான என் ஸ்டார், இவர். இதெல்லாம் சபைக்கு வெளியே புறம்பாக்கப்பட்டது. ஆனால் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கணும். ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரனை கனம் பண்ணக்கூடிய விஷயத்தில் கனம் பண்ணலன்னா அந்த மகிமையின் கர்த்தருடைய காட்சி உன் கண்ணுக்கு தெரியல. ஊழியக்காரனை குறித்து அநேக ரகசியங்கள் உள்ள இருக்கிறது. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்கள் அது இப்போ ஊழியக்காரன் கேப்பில் ஊழியக்காரனை நீங்கள் எப்படி நடக்கணும், எப்படி வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு ராஜா தான் ரட்சகர். ஆனால் அவரால் பயன்படுத்துகிற நீதியின்
அவருடைய நீதியை அறிவிக்கிற ஒரு பாத்திரம்தான் இந்த ஊழியக்காரன். இப்போ எனக்கு என்ன தெரியும், என் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கும் முன்பதாகவே என் பிதாவாகிய தேவன் அவருக்கு குமாரனாக என்னை தெரிந்து கொண்டபடியினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் என்னை மீட்டெடுத்து அவருடைய ஊழியம் செய்யும்படி என் கர்த்தர் அழைத்தார். என் கர்த்தரனை அழைத்து அவருடைய சமூகத்தில் இந்த கனமான ஊழியத்தை அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன உண்மை உள்ளன்னு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால் வருத்தப்படவே மாட்டேன். என்னை அழைத்தவர் என் கர்த்தர். எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அவர் என்னை நிறைவாக்கி அந்த நீதியினாலே என்னை நிரப்புகிறவர். காரணம் அவருடைய வலதுகரத்திலே என்னை அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். அங்கேதான் இங்கே சொல்லுவார். அங்கே அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயுக்கு வாசிங்க பார்க்கலாம். தீமோத்தேயு நிருபம் 1வது அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெருங்கூட்ட ஆத்துமாக்களை தேவ அன்புல பூர்ணப்படுத்தி, மனித அன்புல அவர்களை பூர்ணப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படி அன்புதான் பிரதானம். அன்பை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்துல தேவன் நமக்கு அன்பை தான் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அந்த மகா விசாலமான அந்த ஸ்தலம் என்பது அன்பு. மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்ப்பது அன்பு. அக்கினி ஜுவாலையை நோக்கி பார்க்கிற அன்பு. இந்த அன்பிலே பூர்ணப்படும்படியாய் அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று அவர் எண்ணியிருக்கிறார். எத்தனை மனுஷன் யார் என்ன சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு தேவையே இல்லை. அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை அழைத்தபடினாலே, என்னை ஏற்படுத்தினபடினாலே நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நீதியின் வலதுகரம் என்பது சங்கீதம் 48:10 வாசிக்கும் போது அவருடைய நீதியின் வலதுகரம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 48:10 வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. வலதுகரத்துல ஊழியக்காரர்களை வைத்துக் கொண்டு அவர் மகிமைப்படுகிறார். ஆமென் சொல்லாமா? இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, நீங்க வரீங்க, பிரச்சனையோடு வரீங்க, உங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்யறாரு. அது எப்படின்றீங்க? என் பிளட்டை நான் கட் பண்ணேன் தெரியுமா, என் பிளட்டை நான் அறுத்துக்கினேன், என் பிளட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். எங்கள் அப்பா செத்து போய் கிடக்கிறாரு, கொல்லி போட சொல்கிறாங்க, நான் கொல்லி போட முடியாது. ஏன்? எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் எனக்காக ஒரு மரத்தை தூக்கப்பட வேண்டும், அவர் என் ஜீவன். அப்போ நான் ஒரு விசுவாசி, நான் அப்போ ஒரு ஊழியக்காரன் கூட கிடையாது. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாக என் தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினாலே அந்த ஆவியை எனக்கு இருதயத்துக்குள்ள வைத்தார். எப்படி நான் இதை செஞ்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனால் என் கர்த்தர் மேலே இருந்த அந்த நேசம், அந்த பிளட்டை அப்படியே அறுத்துக்குவேன். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு போயிட்டு நான் போயிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு செஞ்சேனா? இல்லை என் சொந்த பந்தம் சொல்லிட்டு போய் அங்கே போய் நின்று என்ன பண்ணனா? இந்த பிளட்டு அருந்ததுனால தான் உன் பிளட்டில் வர சாபத்தெல்லாம் முறிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது, அப்பா இந்த சாபம் முறியட்டுமானு சொன்னால் கர்த்தர் இறங்குவார். இயேசுராஜா நாமத்துக்கு மகிமையாக எல்லா இடங்களையும் போய் சுற்றி திரிஞ்சிட்டு கடைசியில் இது சாவர கேஸ்ன்றது தான் இங்கே வரும். இங்கே கர்த்தர் இங்கே அனுப்புவார். ஏன்னா முழுக்க என்னை என் கர்த்தர் வேறு பிரித்து என்னை அவருடைய பார்வைக்கு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம். இவன் என்ன வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டானா? இங்கே போவாத, அங்கே போவாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இந்த ஊர் மட்டுமா கழுவி ஊத்துச்சு. உங்கள் சொந்தக்காரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும். யாரா அவன்? என்னடா ஊழியம் செய்கிறான் அவன்? ஏன்னா வானத்திலிருந்து குதிச்சிட்டானா அவன்? அப்படியெல்லாம் கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவு கேவலம் நின்ற அவமானத்தை சகித்து கொண்டு இந்த ஊழியத்துக்குள்ளே என் கர்த்தரனை பலப்படுத்தியிருக்கிறார். இது அவருடைய நீதியின் வலதுகரம். இல்லைன்னா உங்களால் உட்கார முடியாது. எல்லாம் போகிற கேஸு. பிளட்டு கட் பண்ணால் மட்டும்தான் ஜீவன் அங்கே உண்டாகும். அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவ கிருபை இறங்கும். அதனால் நீங்கள் என் ஜபத்தில் நான் பெருசாகிட்டேன், என் ஜபத்தில் தான் நான் முதல்ல சபையில் ஒரு அடங்கியிருக்க கற்றுக்குங்க. ஊழியக்காரனோடு கூட நல்ல உடன்படிக்கையில் நல்ல அன்புல இருப்பதற்கு பிரயாசப்படுங்க. ஏனென்றால் அவர் ஊழியக்காரனை தம்முடைய வலது கரத்தில் வைத்துக்கொண்டு அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நீதி, அந்த மகிமையின் நீதியை தான் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய கண்கள் இந்த மகிமையின் கர்த்தரை பார்க்க வேண்டும். அவர் சபையில் அவர் ஊழியக்காரன் மூலமாய் அவர் மகிமைப்படுகிறார். அவர்தான் நீதியை செயல்படுத்துகிறார். நான் ஒன்றுமில்லை. ஆனால் எங்களை கொண்டு கர்த்தர் அவரை போல, என் தாயார் யார், என் சகோதரர் யார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயாரும் எனக்கு சகோதரரும் எனக்கு சகோதரிகளுமா இருக்கிறார்கள். இதுதான்
குமாரனின் ஆவி, இதுதான் தேவனுடைய குமாரனின் ஆவி. இந்த குமாரனின் ஆவியை எனக்குள் கொடுத்து இந்த உலகத்தில் மாம்ச சம்பந்தத்தை எல்லாவற்றையும் வெறுத்து என்னை வேறுபடுத்தி என்னை தனிமைப்படுத்தி, என் பிள்ளைங்க, என் பொண்ணுங்க 2 பொண்ணுங்க அவளை ஏஜ் அட்டன் பண்ணாலுங்க. யார்கிட்ட போய் சொல்லி என்ன பண்ணோனாங்க? எனக்கு எந்த பிளட்டு சம்பந்தம் எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு பரதேசி ஆண்டவரே, நான் திக்கற்றவனும் பரதேசியும் விதவையாக இருக்கிறேன். எனக்காக இந்த தேவ அன்புல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எனக்காக ஒருத்தர் தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என் கர்த்தருடைய கிருபையில் நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தார். முழுக்க முழுக்க அவர் எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? வேதத்தை பற்றி என்ன தெரியுமா? நான் ஊழியத்துக்கு வரும்போது பைபிளை ஒரு முறை கூட நான் வாசித்ததில்லை. அவ்வளவு பயப்படுவேன். ஆண்டவரே, நான் ஊழியத்தை என்ன கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது. பைபிள் காலேஜுக்கு போகலானாலும் ஆண்டவர் விடமாட்டார். அவர் என் பக்கத்தில் இருந்துக்கணும், என் கூடவே இருந்து அவருடைய நீதியை வெளிப்படுத்தும்படியாய். இவனுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் கிடையாது. நான் அவரோடு செத்தேன். இயேசுராஜன் நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான், என்னை பின்பற்ற கடவன். கோதுமை மணியானது நிலத்திலே வந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சாவுடான்னாரு. என் கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தி கொண்டு போனார். ஏன் இது? நான் பயங்கர சென்டிமெண்டான ஆள். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சு, நான் பயங்கர சென்டிமெண்ட். எனக்கு இந்த சொந்தம் பந்தம் உறவு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நான் விரும்புவேன். ஆனால் என் கர்த்தர் என் இருதயத்தில் வந்தார். என் கர்த்தனை விருதத்தில் வந்து என்னை வேறு பிரித்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த பிளட்டுக்கு அப்படியே எல்லா அதிகாரமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே. எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்ன பண்ணேன்? நான் போய் இதை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு காட்டினேன், அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் என் கர்த்தருடைய பாதத்தில் என் பிதா வைத்திருக்கிறார். எனக்கு அதிகாரம் இல்லை என்று தான் காட்டினேன். எனக்கு அதிகாரம் இல்லை, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு அதிகாரம் இல்லை. என் கர்த்தருக்கு சித்தம்னா நடக்கட்டும். நான் என்ன சொன்னேன்? எப்போ இதுதான் சத்தியம், உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் பண்ணுங்க, இல்லைன்னா போயிடுங்க. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறோம்? உனக்கு புரியுற வரைக்கும் வா, இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் வா. அவர் நீதி, அவர் சிலுவையில் எனக்காக தூக்கப்பட்டார். என்னை என் பிதாவின் அண்டையில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக அவர் எனக்காக தூக்கப்பட்டார் என்பதுதான் அவருடைய மகிமையின் நீதி. ஆக கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்து கொண்டிருக்கிறார். இந்த மகிமையை உங்கள் கண்கள் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இதெல்லாம் லைன் பை லைனாக வந்துச்சுன்னா, இதுதான் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நடந்த சம்பவம். இன்னைக்கு பிரசங்கம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவை, அவருடைய மகிமையை தேவன் எப்படி காண்பித்தாரோ அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அப்படியே உங்கள் மனக்கண்ணில் வந்துருச்சுன்னா நீங்கள் மகா விசாலமான ஸ்தலத்துக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது வாசிக்கலாம் பாருங்க. அடுத்து என்ன சம்பவம்? அவர் 7 நட்சத்திரம் வரதுகளை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து தேவனுடைய ரகசியங்களை சொல்லி, நல்லா கவனி, இளைப்பாறுதலுக்குள்ளாக என்னை கொண்டு போகிறது. அன்பான தேவஜனமே, அவர் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் என்றால், உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு ஊழியக்காரனை வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்காக போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாது. இந்த மாட்டை வாய் கட்டாதீங்கடா. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இந்த ஊழியக்காரனுடைய ஸ்தோத்திரத்தில் தான் நிற்கும். இந்த ஊழியக்காரவை நிற்கணும், பரிந்து பேசணும், இயேசுராஜன் நாமத்தில் பிதா கிட்ட போய் நிற்கணும். நம்மால் என்ன நினைக்கிறதுனா, நாங்கள் எங்கள் பலத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் கண்ணு இந்த மகிமையை பார்க்கணும். அவர் கையில் இருக்கிற ஊழியக்காரன், அவருடைய நீதியை வெளிப்படுத்த இந்த ஊழியக்காரன் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிற மகிமையை பார்க்கிறீர்கள். அடுத்தது, இந்த ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இயேசு ராஜாவுடைய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வாயிலிருந்து வெளியே வருகிறது. இந்த வார்த்தை வந்துச்சுன்னா உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம், இது எல்லாம் மூணுத்தையும் சேர்த்து இணைச்சு கட்டி வைக்கிற அந்த கணுக்கள், அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் போட்டு வெட்டி தனித்தனியாக கூறு போட்டு வச்சு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். எப்போ உங்க மனசுக்குள்ள வலி ஏற்படும் அப்படின்னா, உங்க மாம்ச நினைவுகள் உங்க மனசுக்குள்ள வலியை கொடுக்கும். உங்க மாம்ச நினைவுகள் உங்க இருதயத்துக்குள்ள பாரத்தை கொடுக்கும். உங்க மாம்ச நினைவுகள் உங்க இருதயத்துக்குள்ள இருளை கொடுக்கும். எப்ப எல்லாம் இந்த வசனம் உள்ள வருதோ உங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தபோது
வார்த்தையை கொடுத்தார். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். ஆதலால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கவில்லை. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கல இராமல் ஆத்மா ஈடேற அந்த வசனத்தை விசுவாசிப்போம். அது அவருக்கு திருஷ்டாந்தமாக நடந்தது. சபையிலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் இருதயத்தை குத்தி கிழிச்சு ஆபரேஷன் நடக்கணும். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே வேறு பிரிச்சு கூறு போடணும். எதெல்லாம் உன்னை போட்டு சேர்த்து கட்டி போட்டு இந்த பட்டயத்தை வச்சு வெட்டணும். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். முதல்ல என்ன பதம் பார்த்துட்டு, நாய் பிரசங்கம் பண்ணா நான் எவ்வளோ பெரிய நாயின்னு நான் என்ன பார்த்துருக்கணும்? எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? சிங்கத்தை பத்தி பேசினா இந்த சிங்கத்துக்குள்ள என்ன, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கழுகை பத்தி பேசினா இந்த கழுகு என்ன பண்ணுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ யாரையும் திட்டுறாரு, முதல்ல என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்காம வந்து பேசுறது வேற மாதிரி கொண்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க முதல்ல. அதனால வசந்த வந்து கேட்கும் போது என்னதான் திட்டுறாரு, என்னதான் குத்துறாரு. எஸ், உன்னதான் குத்துறேன், உன்னதான் பேசுறேன். எனக்கு தேவை உன் ரட்சிப்பு, எனக்கு தேவை. ஆமேனா? போதும், முடிக்க போறோம், அவ்வளோதான். கவனிங்க, உன் ரட்சிப்பு எனக்கு தேவை. அப்போ இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர்களை போல நீங்க மிஸ் ஆயிடாதீங்க. ஒழுங்கா வசனத்தை உள் வாங்குங்க. பிரதர் எனக்கு என்ன குத்துறா மாதிரி என்ன பேச போறீங்களா பிரதர்? எனக்குள்ள நான் தூக்கப்படணும், நான் இந்த பூமியில வாழ்கிற ஒரு வினாடி கூட பெருமையில போயிடக்கூடாது, எனக்காக எதுனா பேச போறீங்களா? என்ன குத்தி கிழிக்க போறீங்களா? அப்படி வரத பாரு, அதான் மகிமையின் அபிஷேகம், அதான் மகிமையின் கர்த்தருடைய அபிஷேகம். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது, எபிரேயர் 4வது அதிகாரம் 13 வாசிக்க பார்க்கலாம். சார் 11 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். இஸ்ரவேல் ஜனங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. நீங்க 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா வாசிங்க. வீட்டில் போய் கொஞ்சம் வாசினா புரியும். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். என்ன விசுவாசம்? எனக்காக ஒருவர் தூக்கப்பட வேண்டும், தேவகுமாரன் தூக்கப்பட வேண்டும், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன், எதுவும் என்னுடையது அல்ல, எனக்காக ஒருவர் மரத்தில் தூக்கப்பட வேண்டும், இந்த பூமியில் தூக்கப்பட வேண்டும் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எச்சரிக்கை, அவர்களுக்குள்ளே அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. யோசுவா அவர்களை மாம்சத்தின்படியான கானானுக்குள் தான் கொண்டு போனாரா, மகிமையின் இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகல. வாசிங்க 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்குது. நான் நினைக்கிற இந்த நினைப்பு என்ன? எனக்குள்ள ஒரு யோசனை வருது, இந்த யோசனை என்ன? எல்லாம் பைபிள் இருக்கு. அதுக்கு தான் உட்காந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். உன் பிள்ளைய நீ எப்படி நடத்துறது என்பதை வச்சு உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எடை போட்டுடலாம். எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், உன் இருதயத்தில் நினைவுகள் முதற்கொண்டு நான் பேசணும். நீ என்ன யோசிக்கிற, உன் அசைவு என்ன, எல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும். அதுதான் ஊழியக்காரன். இந்த வேத இருபுறம கருக்குள்ள பட்டயத்தை அவர் பக்கத்திலேயே இருந்து சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுக்கலன்னா இந்த உபதேசத்தெல்லாம் பேசுறதுக்கு எல்லளவு இல்லை. தகுதின்னு சொல்றதுக்கு கூட தகுதி கிடையாது. எனக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாம் என் தேவ கிருபை. நான் எம்மாத்திரம். அவர் என் கரம் பிடித்து அவருடைய சிங்காசன மகிமை எனக்கு காண்பித்து இந்த இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயத்தை உங்களுடைய யோசனைகள் எல்லாம் வகையறுத்து பார்த்து பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம். நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க, இப்படி பேசுற அப்படி பேசுறாருன்னு. எல்லாம் என் கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் வாரத்தில் 4 நாள் வந்து உட்காந்து நீங்க இங்க கத்துறோம். இங்க உங்கள் நினைவுகள் எப்படி இருக்கு பார்த்துக்குங்க, இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லிலாம் வந்து பேசுறோம். நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையாய் நீங்கள் இந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு உங்களை நீங்க இந்த வார்த்தையை கொண்டு போகணும். இப்போ நம்ம இவ்வளோ பேசணும், காலையிலேருந்து பேசினிருக்கிறோம். நம்ம இந்த மத்தியானம் ஆகி போச்சு இல்லையா? உங்கள் நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை எடுத்து காட்டுகிறோம். அப்போனா இதை எடுத்து காட்டுறேன்னாக்கா எனக்கு நான் எவ்வளவு பாடம் புகட்டணும். ஏதோ நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு கேஷுவலாக வந்து ஒரு சில ஆலோசனை கொடுக்குறேன்னா அதில் நான் வந்து வசனங்கள்லாம் வச்சு உள்ளே வச்சு ஆராய்ந்து பார்த்து இது நல்லது, இது சரி, இது கெட்டது அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரூத்தம்மாவுடைய அக்கா பொண்ணு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க.
கவனிங்க, நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி. அதெல்லாம் கவனிங்க, நீங்கள் இந்த உபதேசத்துக்கு மனம் திரும்புற வரைக்கும் உங்கள் பின்னாடி நான் எங்கே வேணா வருவேன். இந்த உபதேசத்துக்கு உட்படாத யாருமே எனக்கு எதுவுமே கிடையாது. நான் யாரும் வெறுக்கலை, நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு அதிகாரம் இல்லை. நான் நேற்று சொல்லிட்டேன், நல்லா கவனிங்க, நேற்று என்ன சொல்லிட்டேன், ரூத் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டேன், தபாருமா இப்போ இதுக்கெல்லாம் வர முடியாது, நல்லா கவனிங்க, இதுக்கெல்லாம் வர முடியாது. சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உபதேசம் புரிகிற வரைக்கும் நான் அவர்களுக்காக நான் எதை வேணா செய்வேன். ஆக நல்லா புரிந்து கொள்ளுங்க, எனக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான். இந்த இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட என் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமேனா? இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் காசு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஆளுங்க நம்ம நல்லா கியூவில் போய் நின்றுக்கின்னு 3000 ரூபாய் வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எது கொடுக்குறாங்க? சூரிய நமஸ்காரம், சூரிய சந்திர நமஸ்காரம். கர்த்தர் சொன்னார், வான சேனையெல்லாம் மகிமை கிடையாது, நான் தான் மகிமைக்கு பாத்திரர்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் பழைய இதிலே சொல்லி முடிச்சாச்சு. உண்மையிலேயே இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் மகிமையை நோக்கி பார்த்தவர்கள், மகிமையெல்லாம் ராஜாவுக்கு மட்டும்தான், சூரிய சந்திரனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல, வாங்கிட்டியா? நான் ஒன்றும் எதுவும் சொல்லவே இல்லை. உனக்கு எப்போ இந்த சத்தியம் புரியுதோ அது வரைக்கும் எப்படி இருக்கிற, உனக்காக நான் அக்னி ஜுவாலையாய் உங்களை என்னை சேர்த்து பிடிப்பதற்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். அதனால் புரிஞ்சுக்கணும். தீபாவளி வந்தால் எல்லாரும் பட்டாசு வாங்கி விடணும், பிள்ளைங்களையும் பட்டாசு வாங்கி வச்சு வெடிக்க வைக்கிறது புரிய வைக்கணும். ஏன் செய்கிறான், தீபாவளி ஏன் கொண்டாடுறேன்னு இன்னும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க ஒருத்தனும் தெரியாது. அதுலேயும் தமிழ்நாட்டுக்காரனை கேவலப்படுத்துகிற ஹிஸ்ட்ரிடாதுன்றது தெரியாது. இவனும் கொண்டாடி உட்காந்துருப்பான். புரிய வைங்க. அறிவு சார்ந்து வாங்க. பொங்கல் வருதா எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணியிருப்பான், இவங்களாம் உட்காந்துன்னு என்ன பண்ண கும்மாலம் பருத்து அழணும் அந்த ஜனங்களுக்காக. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உன்னை அப்படியே வகையறுக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை, இப்போ யாரையும் எதுவுமே பண்ணல. உங்களுக்கு தேவன் என்னென்ன நினைவுகளை கொடுத்து உங்களை எப்படி நடத்துகிறாரோ இந்த உபதேசம் உங்களுக்கு புரிகிற வரைக்கும் வாங்க. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அன்பானவர்களே, அது எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? அதுதான் இளைப்பாறுதல். உன் யோசனையில் வகையறுத்து பேசிட்டேன்னாக்கா உனக்கு இளைப்பாறுதல் வந்துடும், உனக்கு சமாதானம் வந்துடும், உன் மனசுக்குள்ள ஒரு தெய்வீக சுகம் வந்துடும். அப்போ தேவன் எவ்வளோ பெரிய மகிமை நமக்கு நடத்துகிறார். கடைசியாக என்ன சொல்கிற வாசித்து முடிக்கலாம். அடுத்தது, அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவர் நீதியின் சூரியன். அவர் முகமே எப்படின்னாக்கா வல்லமையாய் பிரகாசிக்கிற அந்த சூரியன், அந்த ஒளி. அவருடைய வெளிச்சத்தில் தான் நான் நடக்கிறேன். அவள் தான் முடிஞ்சு போச்சு. முழுக்க என் வாழ்க்கை அவருடைய நீதியில். அவருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். அவருடைய சட்டையில ஆரோக்கியம் இருக்கும். எனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆரோக்கியமும் எல்லா நன்மைகளும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் தான் எனக்கு கிடைக்கிறது என்பதுதான். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கிடையாது. ஆக என் வாழ்க்கையுடைய வெளிச்சமே என் கர்த்தர் தான். அவருடைய முகம் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து என்னை இந்த இருளிலிருந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து என்னை மகிமையாய் நீதியின் பாதையிலே கொண்டு போகிறது என்பதுதான் அவருடைய முகம். இந்த முகம் அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இந்த மகிமையின் முகத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு. அன்பானவர்களே, இந்த சூரியன் எப்படிப்பட்டது அதை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். 21வது அதிகாரம் 22, 23. தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அவர்தான் சூரியன், அவர்தான் நீதியின் சூரியன். அந்த பரம எருசலேமில், அந்த சீயோனில், அந்த மகிமையில் என்றென்றைக்கும் அவர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவருக்குள்ளே நாம் மறைந்திருப்போம். அந்த முகம் சூரியனை போல வல்லமையாய் பிரகாசித்ததாம். அந்த வல்லமையான சூரிய பிரகாசம் எப்படிப்பட்டது என்றால் என்னை நீதிமானாக என்னை உயர்த்துகிற மகிமைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையான அந்த சூரிய பிரகாசம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எந்த வெளிச்சத்தில் போகுது அப்படின்னா அவருடைய மகிமையின் வெளிச்சத்தில் தான். அவருடைய மகிமையின் வெளிச்சம், அவர் சூரிய பிரகாசம், அந்த நீதியில தான் என்னுடைய வாழ்க்கையே ரன் ஆகுது ஆண்டவரேன்னு சொல்லி நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதுதான் இந்த மகிமையின் கர்த்தர். இந்த மகிமையின் கர்த்தரை உங்கள் கண் முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் தரிப்பீர்களே ஆனால் நீங்கள் மகா விசாலமான ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற அன்பானவர்களே. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த கர்த்தரை மகிமையில் உங்கள் மைண்டில் வச்சுட்டு அவர் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும்
இந்த மகிமையின் கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக உங்களுக்கு செய்வது சத்தியம். ஆமேனா? இந்த காட்சி அப்படியே கண்மூடி கொண்டு எல்லாம் அவர் எனக்கானவர். ஆமேனா? எல்லாம் அவர் எனக்கானவர். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகாராஜாவே, நாங்கள்